ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியன் பாலிட்டியில் இருக்கும். இது வந்து நிறைய எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு மாதிரிலாம். வாங்க நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஆர்டிகல் 63லேருந்து 71 வரைக்கும் நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரசிடென்ட்டுக்கு அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா அது வைஸ் பிரசிடென்ட்டு. அதான் பிரசிடென்ட்டுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறது தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டு. நம்ம வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் எந்த மெத்தடில் எது மாதிரி மாடலில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் எந்த ஃபார்மேட்டில் வருதோ அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டும் வருது. நெக்ஸ்ட் நம்ம அவரோட எலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். வைஸ் பிரசிடென்ட்டை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தான் நடத்துகிறாங்க. அப்புறம் எலக்டோரல் காலேஜ் இருக்காங்கல்ல, நம்ம பிரசிடென்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடென்ட்க்கும் எலெக்ஷன் நடக்குது. ஆனால் சில இது வந்து மாறி இருக்கும், 2-3 விஷயம் மாறி இருக்கும். என்னென்ன விஷயம் மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து 2 ஹவுஸில் இருக்க எலெக்டட் மெம்பர்ஸ் வருவாங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எப்படின்னா 2 ஹவுஸில் இருக்க எலெக்டட் மெம்பர்ஸும் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பார்லிமெண்ட்ல இருக்காங்களே அந்த பிரசிடென்ட்டால நாமினேட் ஆன மெம்பர்ஸும் நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லாம் வந்து பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல வந்து என்ன ஓட்டுக்கு வந்து அவங்க பங்கேற்பாங்க. ஆனால் நம்ம வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கவங்கலாம் வரமாட்டாங்க. மீதி மற்றபடி நம்ம பிரசிடென்ட்க்கு எப்படி எலெக்ஷன்லாம் வருதோ அதே மாதிரி தான் அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலியமா அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம அவரோட குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். நம்ம வைஸ் பிரசிடென்ட்டா வந்து அவர் பொசிஷன்ல உட்காரணும்னா அவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன குவாலிட்டிலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். நெக்ஸ்ட் அவர் வந்து 35 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஒரு ராஜ்யசபால ஒரு மெம்பரா இருக்கிறதுக்கு அவருக்கு குவாலிஃபை ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் அவர் வந்து எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து 2 எலக்டோரல் ப்ரொபோசல்ஸும் 2 எலக்டோரல் செகண்டர்ஸும் வந்து அவர் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவரோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன ஓத் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நான் வந்து பாதுகாப்பா இருப்பேன், எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நான் என்னோட டியூட்டிஸ் எல்லாம் எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஓத் எடுப்பாரு. வைஸ் பிரசிடென்ட்டை யார் வந்து ஓத் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பண்ணா பிரசிடென்ட் தான் எடுப்பாங்க. சப்போஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா பிரசிடென்ட் மூலியமா அப்பாயிண்ட் ஆனவங்க தான் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்க்கு ஓத் எடுப்பாங்க. நம்ம வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து எந்த ஹவுஸ்லயும் வந்து மெம்பரா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அவர் எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவர் டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவருக்கு டேர்ம் வந்து 5 வருஷம். நெக்ஸ்ட் வந்து இவர் இப்ப ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதினாங்கன்னா வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் யார் கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்ப 2 பேரும் இந்த வைஸ் பிரசிடென்ட்டும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும், பிரசிடென்ட்டும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரோட எடுத்துக்குவாங்கன்னா பிரசிடென்ட்டோட ரெசிக்னேஷன் லெட்டர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் திரும்பி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரோட ஃபுல் டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவரை ராஜ்யசபா ரெசல்யூஷன் மூலியமா அவரை வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அவரை வந்து ஆஃபீஸ்ல இருந்து தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரை வந்து இப்ப ரெசல்யூஷன் மூலியமா அவங்களுக்கு பாஸ் பண்ணி இது பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 14 days ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஆஃபீஸ்ல வந்து பியாண்ட் 5 years டேர்ம்ஸ்ல வந்து இருக்கலாம். எப்பன்னா வந்து அன்டில் அந்த இன்னும் நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து வர வரைக்கும் இவரை வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து எவ்வளவு தடவை வேணாலும் ரீஎலெக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம அவரோட வேக்கன்சிஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவரோட டென்யூர் 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா வந்து வேக்கன்சி வரும். இல்லைன்னா அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா அவர் ரிமூவல் பண்ற மாதிரி, இல்லைன்னா அவர் இறந்துட்டாருன்னா வந்து வேக்கன்சிஸ் வரும். இந்த வேக்கன்சிஸ் எப்படி வந்து கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு தனியா ஒரு எலெக்ஷன்ஸ் வைப்பாங்க. எலெக்ஷன்ஸ் வர வரைக்கும் இப்போ ஒரு வேக்கன்சிஸ் வந்துச்சுன்னா, இப்போ வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் இப்போ வைஸ் பிரசிடென்ட் கொடுக்க போறாருன்னா, அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் போக முடியும். சப்போஸ் அவர் வந்து இறந்துட்டாரு, அது மாதிரி ரிமூவல் பண்ணிட்டாங்க, அது மாதிரினா என்ன பண்ணணும்னா, எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எலெக்ஷன் வச்சு திரும்பி புது வைஸ் பிரசிடென்ட்டை வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் டிஸ்பியூட். இப்போ சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல ஏதாச்சும் டிஸ்பியூட்டு, வேற ஏதாச்சும் பிரச்சனை அது மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலியமா கேட்டுட்டு, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபைனல் டெசிஷனா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்றதை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது. அவர் என்ன சொல்றாங்களோ அதுதான் கடைசி ஃபைனல்ஸ். நெக்ஸ்ட் அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபால வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருப்பாங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாக்கு ஈக்குவல் தான் வந்து இந்த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து அப்படியே நம்ம அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அது மாதிரியே தான் நம்ம இந்தியாலயும் இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சப்போஸ் ஒரு பிரசிடென்ட் வந்து வேக்கன்ட் பண்ணிட்டாங்க, அவர் இப்ப இல்ல அப்படின்னு சொன்னா, அடுத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வர வரைக்கும் நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்றதுக்கு வந்து 6 months தான். 6 monthsக்குள்ள எலெக்ஷன் வச்சு இன்னொரு பிரசிடென்ட்டை நம்ம வந்து சீக்கிரமா எலெக்ட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியன் அண்ட் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்லாம் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்கால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து இப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட் இது மாதிரி யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து அடுத்த அந்த டென்யூர் முடிகிற வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால அப்படி இல்லை. இப்ப இந்தியால வந்து இப்ப பிரசிடென்ட்டோட சீட் வேக்கன்ட் ஆயிடுச்சுன்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து போய் உட்காந்தாங்கன்னா 6 months முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு புதுசா பிரசிடென்ட்க்கு எலெக்ஷன் வச்சு நம்ம இந்தியால எடுத்துருவோம். இதுதான் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வைஸ் பிரசிடென்ட் வந்து வித்தியாசம். அடுத்து வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சேலரி முன்னாடி வந்து 40,000 இருந்துச்சு. இப்போ வந்து 1.25 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவருக்கு தனியா டெய்லி அலவன்ஸ் தனியா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ரெசிடென்சி, மெடிக்கல் இது ரிலேட்டடா தனித்தனியா அவருக்கு அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இப்ப சப்போஸ் அவர் வந்து என்ன ஒரு பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணாருன்னா, பிரசிடென்ட்க்கு எவ்வளவு சேலரி தருவாங்களோ அதே சேலரி தான் மீன்ஸ் பிரசிடென்ட்டா அவர் ஆக்ட் பண்ணும்போது அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் நடத்தின வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எக்ஸாம் டெய்லிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து புதுசு புதுசா நாங்க வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.